இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 65 ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதமாகிய பாட்டு என்று முன்னுரை எழுதப்பட்ட அந்த சங்கீதத்திலே தாவீது 5ஆம் வசனத்தில் ஆண்டவருக்கு ஒரு அழகான ஒரு நாமத்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பூமியின் கடையாந்திரங்களிலும் தூரமான சமுத்திரத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையாயிருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே என்று சொல்லி ஒரு உலகம் முழுவதையும் ரட்சிக்கிறதான தேவன் என்று சொல்லி ஒரு அடைமொழி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் தோல்வியின் பாதையிலிருந்து வெற்றியின் பாதைக்கு அழைத்து செல்லுகிற எல்லா மனுஷர்களுக்கும் தேவையான ஆசீர்வாதங்களை கொடுக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே என்று சொல்லி இந்த சங்கீத பகுதியிலே ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகிற அநேக ஆசீர்வாதங்களை குறித்து சங்கீதக்காரன் இங்கே குறிப்பிட்டிருக்கிறதை பார்க்கிறோம். முதலிலே ஆண்டவரை பார்த்து அவர் சொல்லுகிறார், ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று சொல்லி. மாம்சமான யாவரும் என்பதும் உலகத்தில் உள்ள எல்லா மனு குலத்தையும் குறிக்கிறதாக இருக்கிறது. மாம்சமான யாவருடைய ஜெபத்தையும் கேட்டு அவைகளினுடைய எல்லா விண்ணப்பங்களுக்கும் பதில் கொடுக்கக்கூடிய தகுதியுடைய திறமையுடைய எல்லா காரியங்களையும் உள்ளடக்கிய ஒரு ஆண்டவர் என்று சொல்லி இங்கே முதலிலே சங்கீதக்காரன் அவரை அழைக்கிறதை பார்க்கிறோம். மாம்சமான யாவரின் ஜெபத்தையும் விண்ணப்பத்தையும் கேட்கிறவர், எங்களுடைய எல்லா விண்ணப்பங்களுக்கும் 100க்கு 100 நீர் பதில் தருகிற ஒரு தேவனாய் இருக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவரை குறித்து அவர் அங்கே அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக ஆண்டவரை குறித்து சொல்லுகிறார், மீறுதல்களை நிவிர்த்தியாக்குகிற ஒரு தேவன். ஜெபத்தை கேட்டு அல்லது விண்ணப்பத்தை கேட்டு இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் எல்லா காரியங்களையும் செய்ய முடியாமல் இருக்கும் பொழுது உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுடைய தேவைகளையும் சந்திக்கிற அளவிற்கு அத்தனை ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிற என் ஆண்டவரே என்று சொல்லி எல்லா மனிதர்களுக்கும் அவரவர்கள் தேவைகளை அறிந்து அவைகளை கொடுக்கிற ஒரு ஆண்டவர் என்பதை முதலில் அவர் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். ஆகவே தான் இயேசுவின் இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களிலே சொன்னார், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அவைகள் அறுக்கிறதும் இல்லை, அவைகள் களஞ்சியங்களில் சேர்த்து கொள்ள வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார் அல்லவா என்று சொல்லி காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், எந்த விதமாக எவ்விதமாய் ஆண்டவர் உடுத்து வைக்கிறார், எவ்வளவு அழகாய் உடுத்து வைக்கிறார், எல்லாவற்றையும் பராமரிக்கிற ஒரு பெரிய ஆண்டவரிடத்தில் நாம் விண்ணப்பத்தை கேட்கும் பொழுது அவர் விண்ணப்பத்திற்கு செவி கொடுக்கிறவர் என்று சொல்லி முதலிலே சொல்லிவிட்டு மீறுதல்களை நிவிர்த்தியாக்குகிற ஒரு ஆண்டவர். தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே பாவங்களை மீறுதல்களை நம்மை விட்டு கழுவி நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதற்கு அவர் இன்றைக்கும் உண்மை உள்ள ஒரு ஆண்டவராய் இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரை மீறுதல்களை நிவிர்த்தியாக்குகிற ஆண்டவர் என்று ஒரு அடைமொழி கொடுத்து அழைக்கிறதை பார்க்கிறோம். எல்லா மனிதர்களுடைய மீறுதல்களையும் மன்னிக்க முடியாத எல்லா பாவங்களையும் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவருடைய இரத்தம் போதுமானதாய் இருக்கிறதை குறிக்கும் வண்ணமாக இங்கே சங்கீதக்காரன் ஆண்டவரை பார்த்து எங்களுக்கு நீர் தருகிற ஆசீர்வாதங்கள் மீறுதல்களை நிவிர்த்தியாக்குகிற ஒரு ஆண்டவர். இன்றைக்கு அநேக பணங்கள் கொடுக்கப்பட்டால் உலக பிரகாரமாய் நாம் எண்ணுகிற ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டால் மாத்திரமே ஆசீர்வாதம் என்று நினைக்கிறோம். ஆனால் வேதத்திலே சங்கீதக்காரனே சொல்லுகிறார், எவனுடைய அக்கிரமம் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான், எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். அப்போது நம்முடைய எல்லா மீறுதல்களையும் எல்லா அக்கிரமங்களையும் நம்முடைய பாவங்கள் செவேரென்று இருந்தாலும் கூட சகல பாவங்களையும் கழுவி அந்த பாவத்தின் பயத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்து அந்த பாவத்தினுடைய தோஷத்திலிருந்து நம்மை விடுவிக்கிற ஒரு ஆண்டவர் என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரன் அழைக்கிறார். இன்னொரு சங்கீதத்தில் அவர் சொல்லும் பொழுது மறைவான குற்றங்கள் துணிகரமான பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கிற ஒரு ஆண்டவர். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறார், உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்று சொல்லுகிறார். இந்த பகுதியிலே அவர் வாழ்ந்த நாட்களிலே ஆசரிப்பு கூடாரம் ஒன்று மாத்திரமே இருந்தது. அதிலே
ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள், லேவியர்கள் மாத்திரமே உட்பிரவேசிக்க முடியும். கோராகின் புத்திரர்கள் வாசலை காக்கக்கூடியவர்களாய் அவர்கள் இருந்தார்கள். மற்ற யாரும் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாகவோ அல்லது பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாகவோ, ஏன் அந்த ஆசரிப்பு கூடாரத்திற்கு உள்ளாகவே பிரவேசிக்க முடியாத சூழ்நிலையில் இருந்த அந்த நாட்களிலே தாவீது சொல்லுகிறார், உமது பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். அவ்வளவு ஆதங்கமாக ஒரு காரியத்தை சொல்கிறார். கோராகின் புத்திரரே வாசலில் உட்கார்ந்து நின்று கொண்டு உள்ளே எட்டி பார்க்கும் பொழுது அங்கே அவர்கள் தகவலான் குருவியும் அடைக்கலான் குருவியும் படைபீடத்திற்கு மேலே அவைகள் கூடி கட்டி இருக்கிறதை பார்த்துவிட்டு அவர்கள் பாடுகிறார்கள், அவர்கள் தகவலான் குருவிக்கு ஒரு வீடும் அடைக்கலான் குருவிக்கு ஒரு கூடும் கிடைத்ததே. உமது வாசஸ்தலத்தில் நான் ஆகாமிய கூடாரங்களில் வாசம் பண்ணுகிறதை பார்க்கிலும் உமது வாசற்படியில் நின்று கொண்டு காவல் காக்கிற இந்த உத்தியோகம் எத்தனை மேலானது. அத்தனையாய் ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியாத நாட்களில் வாழ்ந்த அவர்கள் அந்த பிரசனத்தை அத்தனையாய் வாஞ்சித்தவர்களாக கதறுகிறதை பார்க்கிறோம். அவர்களைத்தான் இங்கே தாவீது பாக்கியவான் என்று சொல்லி அழைக்கிறார். இந்த பாக்கியத்தை இந்த நாட்களிலே ஆண்டவர் உலகம் முழுவதிலும் இருக்கிற அவரை ஏற்றுக்கொள்ளுகிற, மீறுதல்களை நிவிர்த்தியாக்கும்படியாய் அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கிற எல்லா மனிதர்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். எபிரேயர் 4 அதிகாரம் 16 வசனத்திலே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே நாம் சேரக்கடவோம். ஏனென்று சொன்னால் எபிரேயர் 10:19 மாம்சமாகிய அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டபடியினாலே, நொறுக்கப்பட்டபடியினாலே இந்த மாம்சமாகிய அந்த திரையின் வழியாக நாம் புதிதும் ஜீவனுமான அந்த மார்க்கத்திற்கு செல்லும்படியான ஒரு வழியை உண்டாக்கிவிட்டார். அதாவது தேவ பிரசன்னத்தை நாம் ஒவ்வொருவரும் அனுபவிக்கக்கூடியதான ஒரு வாய்ப்பை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆகவே நாம் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேரக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். தாவீதினுடைய ஏக்கத்திற்கு கிறிஸ்துவில் நமக்கு பதில் கிடைக்கிறது. உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி, உம்முடைய பிரசன்னம் தங்கி இருக்கிற இடத்துல வாசமாய் இருக்கும்படிக்கு நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்கிறவன் பாக்கியவான். எத்தனை பாக்கியமுள்ள ஒரு வாழ்க்கை! இன்றைக்கு ஆண்டவருடைய இரத்தத்தினால், கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் கவிழ்வப்பட்டு நிவிர்த்தியாக்கப்பட்டால் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிற ஒரு ஸ்லாக்கியத்தை கிறிஸ்துவனுடைய அந்த மரணத்தின் மூலமாக, அவருடைய பாடுகளின் மூலமாக நான் அனுபவிக்க முடியும் என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவாக உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. 4வது சொல்லிக் கொடுக்கிறார், உம்முடைய வீட்டின் நன்மைகளினால் எங்களை திருப்தியாக்குகிறீர் ஆண்டவரே. உம்முடைய வீட்டின் நன்மைகளினால் நாங்கள் திருப்தியாகிறோம். எல்லா விதமான நம்பிக்கையின் தேவன் தொடர்ந்து சொல்லுகிறார், எங்களுடைய வாழ்க்கையில் நீர் ஒருவர் மாத்திரமே நீதி செய்யக்கூடிய ஒரு தேவன். உலகத்தில் நீதி எடுபட்டு போயிற்று, நியாயம் எடுபட்டு போயிற்று. எந்த ஒரு மனிதனிடத்திலும் கீழ் மக்களையும் மேல் மக்களையும் நம்பி ஒரு நியாயத்தை எதிர்பார்க்க முடியாத, எங்களை ஆளுகிறவர்களை நம்பி நீதி நியாயத்தை எதிர்பார்க்க முடியாத ஒரு கொடுமையான நாட்களிலே வைக்கப்பட்டிருக்கிற நாங்கள் உம்முடைய பிரசன்னத்தை நம்பி உம்முடைய பாதத்தை இறுக பிடித்து கொண்டோம் என்று சொன்னால் எங்கள் நம்பிக்கைக்கு நீர் நீதி செய்கிற ஒரு ஆண்டவராய் இருக்கிறீர் என்று சொல்லி அவர் அங்கே ஆசீர்வாதங்களை குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். காலையையும் மாலையையும் கலிகூற பண்ணுகிற ஒரு ஆண்டவர், மழை நீரினால் நீர் பாய்ச்சுகிற ஒரு ஆண்டவர். எரேமியா 14 அதிகாரம் 22 வசனத்திலே இந்த பூமியிலே மழையை கட்டளையிடக்கூடிய ஒரு ஆண்டவர் என்று சொல்லி அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இத்தனையாய் ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டவர் வருஷம் முழுவதிலும் நம்மை நன்மையினால் முடிசூட்டுகிறார். அவருடைய பாதைகளிலே நெய் பொழிகிறது என்று சொல்லப்படுகிறது. நாம் நடக்கிற பாதைகளிலே இருக்கிற புல்லுகள் செடிகள் கூட பட்டு போகக்கூடிய அத்தனை மோசமான நிலைமையில் இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய பாதைகளிலே நாம் நடக்கும் பொழுது அவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நெய்யாய் பொழியக்கூடியதாய் இருக்கக்கூடியது என்று சொல்லுகிறார். கடைசியாக 13ஆம் வசனத்திலே ஆடுகள் நிறைந்திருக்கிறது, பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடியிருக்கிறது என்றெல்லாம் சொல்லி மிகுந்த ஆசீர்வாதங்களை கொடுக்கிற ஒரு ஆண்டவர் என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரன் முடிக்கிறதை பார்க்கிறோம்.
இன்றைக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் தருகிறதற்கு, எல்லா மனிதர்களுக்கும் குறைவின்றி ஆசீர்வாதங்களை தருகிறதற்கு என் ஆண்டவர் உண்மை உள்ள ஒரு ஆண்டவராக இருக்கிறார். நாம் வாழுகிற தேசத்தில் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பதற்கு நம்மை ஆளுகிறவர்களால் முடியவில்லை. கஜானாவிலே ஒன்றுமில்லை என்று சொல்லுகிற நிலைமை. நாம் வாழுகிற தேசம், நாம் வாழுகிற நாடு, நாம் வாழுகிற உலகம் எல்லா மக்களுடைய திருப்தியை அது திருப்தியாக்க முடியாத அளவிற்கு ஒரு இயலாமையில் வாழக்கூடிய அந்த சூழ்நிலையிலே இங்கே சங்கீதக்காரன் என் தேவனை அருமையாக அடையாளம் காட்டி கொடுக்கிறார். எல்லாரும் நம்புகிற ஒரு நம்பிக்கையின் தேவன் என்று சொல்லி, எல்லாரும் நம்புகிற நம்பிக்கையின் தேவன், எல்லா மனிதர்களின் தேவைகளையும் சந்திக்கிறவர், எல்லா மனிதர்களுடைய வாழ்வையும் பூர்த்தியாக்குகிற ஒரு ஆண்டவர், திருப்தியாக்குகிற ஒரு ஆண்டவர். அவருடைய பாதத்தை இறுக பிடித்து கொண்டோம் என்று சொன்னால் அவர் ஜெபத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, நம்முடைய மீறுதல்களை நிவர்த்தியாக்குகிறவர் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையை அவருடைய பிரசன்னத்திலே வாழத்தக்கதான ஒரு பாக்கியமுள்ள வாழ்க்கையாய் மாற்றுகிறவர் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்விலே நீதி செய்கிறவராக, மழை நீரினால் நம்முடைய தேசத்தை நாம் வாழுகிற இடங்களை செழிப்பாக்குகிற ஒரு ஆண்டவராக, நம்முடைய வாழ்க்கையிலே கையின் பிரயாசங்களை ஆடுகள் நிறைந்திருக்கிறது, பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடியிருக்கிறது என்று சொன்னது போல நம்முடைய வாழ்விலே திருப்தியை தந்து ஆசீர்வதிப்பதற்கு அவர் இன்றைக்கும் உண்மை உள்ள ஒரு ஆண்டவராக இருக்கிறார். அவரை நம்பி அவருடைய பாதத்தை இறுக பற்றி கொண்டோம் என்று சொன்னால் இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களுக்கும் நாம் பங்குள்ளவர்களாய் மாற முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் தந்தருள்வாராக. ஆமென். நம்பிக்கை நங்கூரம் நான் நம்பும் தெய்வமே, நம்பினோரை காக்கும் இயேசுவே, பரம பரிசுத்த